திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசியிருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக விரும்பி ஒரு கட்சியில் சேருவது, இன்னொரு கட்சியில் மாறுவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமான விஷயம். இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாறுகிற போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவது என்பதெல்லாம் நிறைய நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த முறையில் விரும்பி கட்சி மாறுவது, விரும்பி கட்சியில் சேருவது என்பது வேறு. ஆனால் இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசி ஒருவரை வாங்குவது என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆகவே அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான தண்டனையை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக தவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் சண்முகம். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததை திமுகவால் ஏற்க முடியவில்லை என்றும் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். விரைவில் தேர்தல் என மு.க. ஸ்டாலின் பேசியதன் பின்னணி இப்போதுதான் தெரிய வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததை திமுகவால் ஏற்க முடியவில்லை என்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். தவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் பின்னணியை சுட்டிக்காட்டி இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் சிபிஎம்மின் சண்முகம். திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசியிருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக விரும்பி ஒரு கட்சியில் சேருவது, இன்னொரு கட்சியில் மாறுவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமான விஷயம். இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாறுகிற போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவது என்பதெல்லாம் நிறைய நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த முறையில் விரும்பி கட்சி மாறுவது, விரும்பி கட்சியில் சேருவது என்பது வேறு. ஆனால் இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசி ஒருவரை வாங்குவது என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆகவே அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான தண்டனையை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். தவேகா எம்எல்ஏவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையவர்கள் என்று கூறப்படும் நிலையில் திமுகவின் மீது நேரடியாக குற்றம் சாட்டுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இந்த கவிழ்ப்பு முயற்சியில் இறங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார். அவர்களது தீவிரமான முயற்சியின் வெளிப்பாடுதான் இது என்று சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர்
பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசியிருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக விரும்பி ஒரு கட்சியில் சேருவது, இன்னொரு கட்சியில் மாறுவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமான விஷயம். இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாறுகிற போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவது என்பதெல்லாம் நிறைய நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த முறையில் விரும்பி கட்சி மாறுவது, விரும்பி கட்சியில் சேருவது என்பது வேறு. ஆனால் இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசி ஒருவரை வாங்குவது என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆகவே அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான தண்டனையை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். ஆட்சியில் இல்லாமல் திமுகவால் இருக்க முடியவில்லை என்றும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று திமுக முயற்சி மேற்கொள்கிறது. இந்த தீவிரமான முயற்சியின் பின்னணிதான் மு.க. ஸ்டாலினின் பேச்சு என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தாவேக எம்எல்ஏ 35 கோடி ரூபாய்க்கு விலை பேசப்பட்டதாக பரபரப்பான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள சூழலில் சண்முகமின் இந்த பேச்சு கவனம் பெறுகிறது. திமுக மீது நேரடி தாக்குதலை தொடுத்திருக்கிறார் சிபிஎம் சண்முகம். மீண்டும் ஆட்சிக்கு வருவதாக தாவேகாவின் ஆட்சிக்கு வருவதற்காக கவிழ்க்க முயற்சி என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். இப்படி விலை பேசுவது மோசமான விஷயம் என்றும் தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏக்கள் விரும்பி கட்சி மாறுவது என்பது இயல்பானது, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி விலை பேசுவது என்பது மோசமான ஒரு விஷயம் என்று விமர்சித்திருக்கிறார். தாவேகா எம்எல்ஏ விலை பேசப்பட்ட விவகாரத்தில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் திமுகவுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் சண்முகம். விரைவில் தேர்தல் என மு.க. ஸ்டாலின் பேசியதன் பின்னணி இப்போதுதான் புரிகிறது என்று தெரிவித்திருக்கிறார்.